அன்பானவர்களே, சாட் டைம் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வேதத்தை தினசரி வாசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நல்ல பயன்படக்கூடிய வகையில் எப்படி உங்கள் வாசிக்கும் திறமைகளை வளர்த்து கொள்வது, வாசித்ததை எப்படி தியானிப்பது, எப்படி ஆராய்வது என்பதை முக்கியத்துவப்படுத்தி இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். ஏதாவது சந்தேகம் விளக்கம் தேவையானாலும் எங்களிடம் சொல்லலாம். நல்ல ஜெபத்தோடு பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முறை புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதத்தை நம்ம படிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வழிமுறைகள் குறிப்பாக சொல்லப்படும். அதாவது ஆங்கில வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன்னா கமெண்ட் தான், அது கட்டளை தான். ஆனால் குறிப்பாக நீங்கள் கட்டடம் கட்டுற சமயத்தில் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க, எல்லாம் வேலை செய்துட்ருக்காங்க. ஒருவேளை சென்ட்ரிங் அடித்து காங்க்ரீட் போட்டு கொண்டு இருக்கலாம். அந்த சமயத்தில் அந்த சூப்பர்வைசர், மேஸ்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், இத்தனை தட்டு சிமெண்ட், இத்தனை தட்டு மணல், இத்தனை குடம் தண்ணி, அதை சரியாக மிக்ஸ் பண்ணுங்கள், சட்டியில் எடுத்து கொடுங்க, இந்த வேகத்தில் எடுத்து கொடுங்க, மேலே அதை அப்படியே அனுப்பி விடுங்க, இந்த இடத்துல போடுங்க. இது கமாண்ட் தான், எல்லாமே கமாண்ட்ஸ். ஆனால் அது இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு முறை சொல்லட்டுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளான மனிதனின் ஆவிக்குரிய கட்டடம் எழும்புவதற்கு கமாண்டுக்கு உபே பண்ணுவது ரொம்ப அவசியம். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடப்பது அதை விட முக்கியம். பழைய ஏற்பாட்டில் அதிகமான கட்டளைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 12ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் பக்கம், அதில் கீழே பாருங்கள் அந்த அதிகாரம். உங்கள் பைபிளே எடுத்துக்கிட்டிங்களா, பைபிள் பேஜும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கீழே 9ஆம் அதிகாரம் அந்த பேஜ் லெஃப்டில் இருக்குது, அந்த பேஜில் ரைட்டில் கீழே இருக்குது. இதுதான் வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பது. அதில் முதல் வார்த்தை என்ன பார்த்தீங்களா? அப்பொழுது. ஒரு பகுதி எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படின்னு கவனிக்கணும். சும்மா வாசிக்கலாம், பல முறை வாசிக்கிறதுனால வேதம் நமக்கு நன்றாய் தெரியலாம். அன்பு இருக்கிறனால தான் அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆனால் இதை அறிவுபூர்வமாக வாசிக்கலாம், தெரிந்து கொள்ளும் திட்டத்தின்படி வாசிக்கலாம். முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் பாருங்களேன், 8வது வசனத்தில் முதல் வார்த்தை ஜனங்கள்னு இருக்குது, 9ல் இயேசுன்னு இருக்குது, 10ல் என்ன இருக்குது பாருங்கள், பின்புன்னு இருக்குது. 8வது வசனத்தில் பாருங்கள், ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள், அதோடு முடிஞ்சு போகுது. ஆனால் 9ல் இன்னொரு சம்பவம், உரையாடல் ஆரம்பிக்கிறது. அப்போ 1-8 அப்படின்னு அந்த 9 அதிகாரம் பக்கத்தில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். 1-8 அது ஒரு பத்தி. நிறைய பத்திகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பத்தியை தெரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த பத்தியை மட்டும் அதிகமாக நம்ம கவனிக்கலாம். இந்த முறை இந்த பத்தியில் 3 ABC 3 சாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பரீட்சையெல்லாம் அப்படி கொடுப்பாங்கள்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ABCD எது ரைட், அந்த மாதிரி தான். இந்த 1-8 யார் முக்கியமான நபர்னால் நம்ம சொல்லிடுவோம், இயேசு. அந்த இயேசுன்ற வார்த்தை 2ஆம் வசனத்துலேயும் 4ஆம் வசனத்துலேயும் வருது. பார்த்தீங்களா? அதை ஒரு ப்ளூ கலரில் ஷேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பகுதி உங்கள் மனசில் நல்லா நிற்கும். இயேசு, அவர் தான் அற்புதத்தை செய்தார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இதில் வர ஒரு முக்கியமான நபர் திமிர்வாதக்காரன்.
அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்தான்? 4 பேர் கொண்டு வந்தாங்க. இயேசு, திமிர்வாதக்காரன், அப்புறம் அங்கே இருந்தவங்க வேதபாரகர், பரிசேயர். அவங்க பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் நல்லா தெரிஞ்சவங்க. அந்த வீட்டில் மற்றவங்க நிறைய வியாதியோடு இருந்தவங்க வந்திருப்பாங்க. அந்த வீட்டின் சொந்தக்காரங்க அங்கே இருந்திருப்பாங்க. இப்படி வாசிக்கிறதுக்கு முன்னாலேயோ வாசிக்கிறதுக்கு அப்புறமோ வாசித்த பகுதியை நம்ம பார்க்கலாம். நான் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொன்னேன். 1 to 8 என்ன? ஏ அது என்னன்னா உபதேசம், பி என்னன்னா அற்புதம், சி என்னன்னா உரையாடல். உபதேசம், அற்புதம், உரையாடல். உபதேசத்துக்கு இங்கிலீஷில் டீச்சிங், அற்புதத்துக்கு ஈவெண்ட் அல்லது மிரக்கிள், நிகழ்ச்சி அல்லது அற்புதம். உரையாடலுக்கு கான்வர்சேஷன். 3ல் என்னன்னா 2 கூட டிக் பண்ணலாம். நீங்கள் நிச்சயமாக சொல்லிடலாம் அது உபதேசம் இல்லை, இது ஒரு சம்பவம், அற்புதம் நடக்குது. அதில் உரையாடலில் பார்க்குறோம், பலவிதமான உரையாடலில் பார்க்குறோம், ஆண்டவருடைய மகிமையை நம்ம கவனிக்கிறோம். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்தே வாசிங்க. வாசிக்கும்போது வார்த்தையை மையமாக கொண்டு இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். இது பொதுவாக நம்ம பார்த்த, கேட்ட, வாசிக்கிற ஒரு அணுகுமுறை. அதை வாசிங்க. ஆனால் அதை விட பெட்டராக நீங்கள் வாசிக்கலாம். எப்படின்னா இந்த அதிகாரத்தில் முதல் பத்தியை வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மைமைப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா? நீங்கள் வாசிங்களா? நீங்கள் வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாசிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை இந்த மாதிரி வாய் விட்டு வாசித்தீங்கன்னா உங்கள் சத்தத்தை கேட்டுக்கிட்டு கவனமாக வாசிக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலாம், அவர் சத்தத்தையும் பேசலாம். ஆனால் வாய் விட்டு வாசித்தீங்கன்னா உங்கள் சத்தத்தின் மூலமாக நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ வாசித்த பிறகு பொதுவாக நம்ம பைபிள் வாசிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும். அவ்வளோதான். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போயிடும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் என்னென்னா, வாசித்த பிறகு வாசித்ததை நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்குறதுனா அப்சர்வேஷன், பார்த்து என்ன வாஸ்தவம் அப்படின்னு பார்க்குறது தான் தியானத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படி. ஏற்கனவே பார்த்தோம். இதில் வர்ற நபர்கள் இன்னொரு முறை வேகமாக பார்க்கலாம். நான் சொன்னேன், இயேசுன்ற வார்த்தை பெயர் 2ல் 4ல் வருது. இதில் உள்ள இன்னொரு தேவைகளோடு வந்த மனிதன் அல்லது திமிர்வாதக்காரன். அப்போ என்ன பண்ணலாம்? பல விதமாக குறிக்கலாம். நீங்களும் குறிச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபேவரைட் மெத்தட் இருக்கலாம். ஆனால் இதையும் பாருங்கள். தீன்றதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கங்க. 2வது வசனத்தில் 2வது வரியில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் மேலே பாருங்கள், 2வது வரியில் கடைசியில் திமிர்வாதக்காரனை நோக்கி. அப்புறம் 6ல் 4வது வரியில் திமிர்வாதக்காரனை நோக்கி. பார்த்தீங்களா? இதில் இத்தனை முறை வருது. இப்போ அந்த பகுதி மனசை விட்டு போகார். இயேசு திமிர்வாதக்காரன். இது ஒரு புள்ளி விவரம், ஸ்டாட்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் அதை மனசில் வச்சு வாசித்தோன்னா
அந்த பகுதி மனசுக்குள்ளே நல்லா நிற்கும். தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். இது ரைட், திமிர்வாதக்காரன் பார்த்தோம். 3ஆம் வசனத்தில் இருக்குது, வேத பாரகரில் சிலர் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத்துன்னு சொல்லும். இதை பார்த்தோன்னே ஒருவேளை நாசரேத்தாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிள்லே நம்ம செக் பண்ணுறது நல்லது. 49ஆம் பக்கம் பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு 2:1 அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பட்டணம் பக்கத்தில் கப்பர்நகூம்னு எழுதிக்கலாம். 9 பக்கத்தில் இங்கிலீஷில் சின்ன லெட்டர்ஸ் தான் MK2ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் வீடுன்னு இங்கே இருக்குது. இங்கே வீடுன்னு இல்லை, ஆனால் வீட்டில் தான் நடந்தது. அப்போ முதல் வசனம் ஆரம்பத்திலே வீட்டில் தான் நடக்குது. முடியும் போது அவன் வீட்டுக்கு போகிறான். 7ஆம் வசனத்தில் எழுந்து தன் வீட்டுக்கு, வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க 4 பேர். இப்படி தான் யோசிக்கணும் தியானம். 4 பேரும் அவன் வரும்போது அசையவே முடியல, வாய் திறந்து பேச முடியல. 4 பேர் சேர்ந்து எவ்வளோ தூரம் வந்தாங்களோ, எத்தனை மணி நேரம் வந்தாங்களோ, இயேசு அங்கே இருக்காருன்னு கேள்விப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வேகமாக சீக்கிரத்தில் சேர்ந்துருப்பாங்க. இப்போ என்ன யோசிக்கலான்னா, அவங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ அவன் படுக்கையை தூக்கிட்டு போகிறான். அநேகமாக அவனை தூக்கிட்டு வந்தவங்களும் அவங்க கூட தான் போயிருப்பாங்க. அவங்க தூக்கிட்டு வந்தப்போ அவங்க மனநிலை எப்படி, பெரிய எதிர்பார்ப்பு, யோசனை, ஒரு சின்ன ஒரு கவலை எல்லாமே இருக்கலாம். விசுவாசமும் இருந்தது. ஆனால் போகும்போது சந்தோஷமும் ஸ்தோத்திரமும் இருந்தது. இப்படி தான் இதுதான் தியானம். இப்படி யோசிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் 3-4 தடவை நீங்கள் பார்க்கும்படி அன்பாக உங்களை கேட்குறேன். இன்றைக்கு இதில் ஒரு சில சத்தியங்களை பார்த்துருக்கோம். யார், எங்கே, என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு. ஆனால் நம்ம தனியாகவும் ஊழியம் செய்யணும், மற்றவங்களோட சேர்ந்தும் ஊழியம் செய்யணும். ஒரு ஆளுக்காக 4 பேர் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு ஆளுக்கு 4 பேர், 4 விசுவாசிகள் புதிதாக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பல விதமாக ஆவிக்குரிய உதவிகளை செய்யலாம். இதை நல்லா பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்ன கருத்து புதுசாக இருந்ததுன்னு வாட்ஸ்அப் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாமே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேக அற்புதங்கள் இது போல் நடக்கணும்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். அதற்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து திரளான மக்களின் பாவங்களை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நன்றாய் உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு ஆழமான வேர் போல இருக்கட்டும். பரிசுத்தத்திலே வளர்வதற்கு, நிலைத்திருப்பதற்கு அது உதவி செய்யட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.